வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு எக்கனாமிக்ஸ், ஸ்டாக்ஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஞாபகம் வந்துச்சுனாலே முதல்ல இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஞாபகம் தான் முன்னாடி வரும். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் பார்த்திங்கன்னா பல யூடியூப் சேனலில் பல இன்டர்வியூவில் நம்ம பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனால் இவர் ஃபினான்ஸ் வைஸும் சரி, எக்கனாமிக்ஸ் வைஸுமே மிகப்பெரிய புள்ளினும் சொல்லலாம். அப்படிப்பட்டவரை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பிறந்ததுன்னு பார்த்தோன்னா சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய டிஏவி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. இவர் படித்த காலேஜ்னு பார்த்தோன்னா பெங்களூரில் உள்ள ராமையா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங்கில் தான் படிச்சிருக்காரு. இன்னொன்று சொல்லணும்னா இவர் படித்து கம்ப்ளீட் பண்ணலை, டிகிரியும் வாங்கப்படலைன்னு சொல்லப்படுது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூட பிறந்தவங்கன்னு பார்த்தோன்னா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவரோட அப்பா அம்மா இப்போ இல்லை. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஃபேமிலின்னு பார்த்தோன்னா 4 ஜென்ரேஷனாக ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியரான ஃபேமிலி. 4 ஜென்ரேஷன் வரைக்குமே ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்க. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய தாத்தா ஒரு ஆடிட்டர். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய ஸ்டார்டிங் லைஃப்னு பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஐடி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி சேல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவங்க அம்மா பண்ணிக்கிட்டு இருந்த நர்சரி பிஸ்னஸை கண்டினியூ பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நியூ சேனல்ஸ்லையுமே நிறைய பேசிக்கிட்டு இருக்கார். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு அவரோட லைஃப்பில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது. அந்த ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுனால அவரால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாடியை அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. அவரோட உடல் எடை என்ன தான் அதிகமாக இருந்தாலுமே அவர் சாப்பிட்றதுன்னு பார்த்தோன்னா சர்க்கரை இல்லாத டீ, காஃபி, வெறும் சப்பாத்தி இந்த மாதிரியான உணவுகள் தான் எடுத்துக்கிறாராம். இவர் தினமும் 7 கிலோமீட்டர் வரைக்குமே வாக்கிங் போகிறாரு. ஆனந்த் ஸ்ரீனிவாசனோட ஹாபின்னு பார்த்தோன்னா வயலின், மிருதங்கம் ப்ளே பண்ணுறது. ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு மெஜாரிட்டியாக சொல்லணும்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் லைன் நிறைய பேர் யங்ஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்டுலேயே ரொம்பவும் க்ளோஸாக இருக்கக்கூடியவர் மோகன் குமாரமங்கலமாக நம்ம சொல்லலாம். மோகன் குமாரமங்கலம் ரொம்பவும் க்ளோஸ் ஆனவர். அது மட்டும் இல்லாமல் இவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்னு சொல்லலாம். இவர் மூலியமாக தான் இவர் காங்கிரஸ் கட்சியிலையுமே சேர்ந்திருக்காரு. மோகன் குமாரமங்கலம் காங்கிரஸ் கட்சியில் ப்ரொஃபஷ்னலான ஒரு கட்சி முக்கிய பொறுப்பில் இருக்கார். ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பொலிட்டிக்கல் குருன்னு பார்த்தோன்னா மன்மோகன் சிங் அவர்கள். பொலிட்டிக்கல் குரு மட்டும் இல்லாமல் பொருளாதார குருவாகவும் இருக்கார். நம்ம ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஊடக முறையிலன்னு பார்த்தோன்னா நியூஸில் தந்தி, சத்தியம் டிவி போன்ற டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணி தன்னோட கருத்தை வெளிப்படுத்தி வர்றது குறிப்பிடத்தக்கது. தந்தி டிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணும் பொழுது பாண்டே கிட்ட ஏற்பட்ட ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணத்தினால அவரோட எந்த ஒரு விவாதத்திலையுமே அவர் பங்கேற்கலன்னே சொல்லலாம். டெலிவிஷன் மட்டும் இல்லாமல் யூடியூப் சேனல்ஸில் நிறைய இடத்துல பல ஈவெண்ட்ஸ்லையுமே அவர் பங்கேற்று வராரு. யூடியூப் மட்டும் இல்லாமல் தினமலர் பட்டம் ஆசிரியர் வெங்கடேஷோட தத்துவத்தோட பேரில் மணி பேச்சு, பெரிஜ், தத்துவ பேச்சு யூடியூப் சேனல்லையுமே நடத்தி வராரு. இவ்வளவு சேனல்ஸையுமே தன்னோட தம்பியோட உதவியோடு நடத்திட்டு வராரு. பெரும்பாலும் யூடியூப் சேனலில் மெஜாரிட்டியாக சொல்லணும்னா மக்களுக்கு பொருளாதாரம், பங்கு போன்ற பயனுள்ள கருத்துக்களை இவர் ஷேர் பண்ணிட்டு வராரு. இவரோட வீடியோவை நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இவர் இருக்க இடத்த விட்டு இன்னும் மேன்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அப்படிப்பட்ட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.